ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் மனமார்ந்த இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். இந்த பொங்கல் உங்க வாழ்க்கையில மகிழ்ச்சியையும் ஆரோக்கியத்தையும் கொண்டு வரட்டும். பொங்கல் நாமே நமக்கு ஞாபகம் வர்றது தித்திக்கிற சர்க்கரை பொங்கலும் உயரமான கரும்பும் தான். சின்ன பசங்க இருந்து பெரியவங்க வரைக்கும் கரும்புனா அவ்வளவு இஷ்டம். ஆனா இந்த டயபெட்டிஸ் இருக்கிறவங்களுக்கு மட்டும் ஒரு சந்தேகம் இருக்கும். நாம கரும்பு சாப்பிடலாமா, உடம்புக்கு நல்லதா கெட்டதா அப்படின்னு. அத பத்தி தான் இன்னைக்கு பார்க்க போறோம். உண்மை என்னன்னா, கரும்புல இரும்புச்சத்து, கால்சியம், மெக்னீசியம்னு நிறைய சத்துக்கள் இருக்கிறது என்னவோ உண்மைதான். இது ஒரு நேச்சுரல் ஸ்வீட்னர். ஆனா பிரச்சனை என்னன்னா, இதுல கிளைசமிக் இண்டெக்ஸ் அதிகம். அதாவது இத சாப்பிட்ட உடனே உங்க ரத்தத்துல சர்க்கரை அளவு சட்டுன்னு ஏறிடும். முக்கியமா சர்க்கரை நோய் இருக்கிறவங்க கரும்பு ஜூஸ் குடிக்கவே கூடாது. ஏன்னா ஜூஸ்ல நார்ச்சத்து சுத்தமா இருக்காது. குடிச்ச உடனே சுகர் எகிரிடும். ஆனா கரும்ப பல்லால கடிச்சு மென்னு சாப்பிடும்போது அந்த நார்ச்சத்துனால சர்க்கரை ரத்தத்துல கலக்கிற வேகம் கொஞ்சம் குறையும். சோ உங்க சுகர் லெவல் கண்ட்ரோல்ல இருக்குன்னா பண்டிகைக்காக ஆசைக்கு ஒரு சின்ன துண்டு கடிச்சு சாப்பிடுங்க, தப்பில்ல. ஆனா அளவுக்கு அதிகமா வேணாம். சுகர் கண்ட்ரோல்ல இல்லாதவங்க தவிர்ப்பது நல்லது. அளவோடு சாப்பிட்டு ஆரோக்கியமா பொங்கலை கொண்டாடுவோம். மீண்டும் ஒரு முறை பொங்கல் வாழ்த்துக்கள்.